வேதத்தில் பெயர் சொல்லப்படாத ஸ்திரீகளில் கணம் பொருந்திய ஸ்திரீ என்று அழைக்கப்பட்ட ஒரு பெண் இருக்கிறார். சூனேம் என்பது இஸ்ரவேலின் வடக்கே யெஸ்ரியேல் பள்ளத்தாக்கில் உள்ள ஊர். அருகில் நாயின் என்ற ஊரும் உள்ளது. இங்கே எலிசா இந்த ஸ்திரீயின் மகனை உயிரோடு எழுப்பினார். அதே பகுதியில் நாயின் ஊர் விதவையின் மகனையும் இயேசு உயிரோடு எழுப்பினார். இந்த ஸ்திரீ எலிசாவை தேவனுடைய மனுஷன் என்று அறிந்தாள். அவள் எலிசாவுக்காக ஒரு சிறிய மேல் வீடு கட்டி கட்டில், மேஜை, நாற்காலி, குத்துவிளக்கு வைத்தாள். அவர் ஜெபிக்கவும் தியானிக்கவும் ஏற்ற ஒரு ஆவிக்குரிய சூழலை உருவாக்கினாள். இது அவளுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை காட்டுகிறது. மகன் மரித்த போதும் அவள் அழுது புரளவில்லை. கணவனிடமும் சொல்லவில்லை. நேராக எலிசாவை தேடி சென்றாள். வழியில் வேலைக்காரன் கேட்டபோதும் எலிசா கேட்டபோதும் அவள் சொன்ன ஒரே வார்த்தை சுகந்தான். இது அவள் விசுவாசத்தை காட்டுகிறது. பஞ்ச காலத்தில் எலிசாவின் வார்த்தையின்படி அவள் தேசத்தை விட்டு சென்றாள். 7 வருடம் கழித்து திரும்பிய போது அவள் நிலத்தை யாரோ ஆக்கிரமித்திருக்கலாம். அதனால் அவள் ராஜாவை சந்திக்கச் சென்ற நேரத்தில் அங்கே கேயாசி எலிசாவின் அற்புதங்களை சொல்லிக் கொண்டிருந்தான். இந்த ஸ்திரீயை குறித்தும் சொன்னதால் ராஜா அவள் நிலத்தையும் 7 வருட விளைச்சலையும் திருப்பிக் கொடுத்தான்.